ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன் கோகுகன். கவாக்கியுடைய இந்த ஒரு டொஜுட்ஸுவை நம்ம எல்லாருமே ரொம்ப குறைச்சி எடை போடுறோம். இப்போ வரைக்கும் இதுக்கு பெரிய ஹைப் இல்லைனாலும் ஷினோபி வேர்ல்டுக்கே பொருட்டோவில் சேலஞ்சிங்காக இருக்கிறது கவாக்கியுடைய இந்த கோகுகன் தான். இதை கிராக் பண்ணவோ இல்லை இதை வீக்காக்கவோ இப்போ வரைக்கும் ஷினோபிஸ் கிட்ட எந்த ஒரு ட்ரிக்ஸோ ஜுட்ஸுவோ இல்லை. ஸோ இது ஒரு அல்டிமேட் த்ரெட்டாக ஷினோபிஸ்க்கு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒட்சுசுக்கிக்கே பெரிய மிஸ்ட்ரியாகவும் ஒரு சில ஒட்சுசுக்கிஸ்க்கு பெரிய த்ரெட்டாகவும் இருக்கிற ஜோகன். இந்த ஐயோட உண்மையான பவர்ஸ் என்னன்னு தெரிஞ்சவங்க சாதாரணமாக இந்த ஐயை விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு மர்மங்களும் ஹிடன் அன்டாப்டு பவர்ஸை கொண்டதா இந்த ஜோகன் இருக்கு. இது ஒட்சுசுக்கி கிளான்கே பெரிய த்ரெட்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. இப்படி ஹியூமன் பீயிங்ஸோட ரெண்டு மிகப்பெரிய த்ரெட்ஸாக இந்த ஜோகனும் கோகுகனும் இருக்கு. ஆனால் இது ரெண்டுத்தில் எது ரொம்ப பெரிய த்ரெட், யார் ரொம்ப அதிகமான பவர்ஸை வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கான வீடியோவில் இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஐயில் எது பெஸ்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஜோகன் இது செம்ம மிஸ்டீரியஸான ஐங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல இதை ஏன் மதர் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ்னு சொல்கிறாங்க, அப்படி என்ன பவர் அப்ஸ் இதுக்கிட்ட இருக்குன்னு பார்ப்போம். பொருட்டோவால் ஜோகன் மூலமாக சாக்ரா பர்செப்ஷனை பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி சாக்ரா பாத்வே சிஸ்டமை இவரால் பார்க்க முடியும். பேட்டிலில் எனிமிஸோட சாக்ரா பாயிண்ட்ஸை பிளாக் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சாக்ரா ஃப்ளோவை வச்சு குறிப்பிட்ட அந்த டார்கெட்டை பொருட்டோவால் ஃபாலோ பண்ண முடியும். இவர் சாக்ராவை ட்ராக் பண்ணுறதால எனிமீஸ்க்கு தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற எண்ணமே வராதாம். அந்தளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து என்ஹான்ஸ்ட் விஷன். இது மூலயமா பொருட்டோவால் இன்விசிபிள் பேரியர்ஸை பார்க்க முடியும். நிஞ்சிட்ஸுவை யூஸ் பண்ணி இந்த இன்விசிபிள் பேரியர்ஸை ஷினோபிஸ் யூஸ் பண்ணுறத நம்ம பொருட்டோ சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த ஜோகன் இருந்தால் இதெல்லாம் பொருட்டோ மேலே ஒர்க் ஆகாது. அடுத்து போர்ட்டல்ஸ் எல்லாம் அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பொருட்டோவால் பார்த்துட முடியும். இந்த ஒட்சுசுக்கிஸ் எல்லாம் டென்ஷனை க்ரியேட் பண்ண சடனாக அப்பியர் ஆவாங்க. இதை சீரீஸில் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வேனா அது இந்த போர்ட்டல் ஓப்பனிங் எபிலிட்டி தான். எப்போவுமே இப்படி ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி தான் ஒட்சுசுக்கிஸ் வருவாங்க. பட் பொருட்டோவால் இந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து இல்யூஷன்ஸும் இவர் மேலே ஒர்க் ஆகாது. ஏன்னா ஜோகன் அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். இதனால் ஒருவேளை இட்டாச்சி மாதிரி ஒரு டேலண்டடான ஷினோபி பொருட்டோ மேலே கெஞ்சிட்ஸுவை யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் இட்டாச்சியே பொருட்டோவை ஃபேஸ் பண்ணாலும் அவரை இல்யூஷன்ஸை வச்சு வின் பண்ண முடியாது. அடுத்து இன்டர் டைமென்ஷனல் விஷன். இதை யூஸ் பண்ணி பொருட்டோவால் அதர் டைமென்ஷன்ஸையும் அதுலேருந்து வர என்டிட்டிஸையும் பார்க்க முடியும். ஷின்ஜூஸ் எல்லாம் ஒரு தனி டைமென்ஷனில் இருந்துக்கிட்டு ஹியூமன் வேர்ல்டில் கலவரத்தை பண்ணுறத பொருட்டோ மாங்கால நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒருவேளை பொருட்டோ இந்த ஜோகனை மாஸ்டர் பண்ணியிருந்தா இந்த ஷின்ஜூஸ் டைமென்ஷனை கூட இவரால் பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. ஷின்ஜூஸ் மட்டும் இல்லாமல் பல ஒட்சுசுக்கீஸும் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக டைமென்ஷனை உருவாக்கி அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு வர்றதா சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் பொருட்டோ ஃப்யூச்சரில் கண்டுபிடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ப்ரீ ரெக்கக்னேஷன். இதை யூஸ் பண்ணி பொருட்டோவால் சில விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதில் ரெண்டு விஷயமாக சொல்கிறாங்க. ஒன்று, மோமோஷிக்கி சொன்ன மாதிரி ஒரு லாங் டைம் ஃப்யூச்சர் விஷுவல்ஸ் பொருட்டோக்கு தெரியுமா. அப்படி இல்லைன்னா ஒரு இன்சிடெண்ட் நடக்க சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே அது பொருட்டோக்கு ரிவீல் செய்யப்படலாமாம். கிட்டத்தட்ட டிராகன் பாலில் ஹிட்டோட எபிலிட்டி மாதிரி ஜோகன் ஒர்க் ஆகலாம்னு சொல்லப்படுது. கடைசியாக கம்யூனிகேஷன். இது பொருட்டோக்கு அதர் டைமென்ஷன்ஸ் பீயிங்கோட கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும்னு சொல்லப்படுது. எந்த எபிலிட்டிஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ரிவீல் செய்யப்பட்டிருக்கு, மிச்சம் எல்லாமே ஃப்யூச்சரில் தான் தெரிய வரும். இப்படி இவ்வளோ பவர்ஸை இது வச்சிருக்கிறதால கிட்டத்தட்ட பியாக்குகன், ஷேரிங்கன், ரினேகன்னு எல்லாத்தோட பவர்ஸும் இதுக்கிட்ட இருக்கிறதால தான் இதை மதர் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஐயை கர்ஸ்டைனும் சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்ப்போம். இதுக்கு கன்ஃபார்மான டேட்டா இல்லை, பட் இதுக்கு சூப்பரான ஒரு தியரி இருக்குது. அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
முதல்ல இந்த ஐக்கு கர்ஸ்ட் ஐன்னு பேர் வைக்க காரணம் என்னன்னு கேட்பீங்க. இந்த ஐயால ஒருத்தரோட ஃப்யூச்சர் அண்ட் பாசிபிலிட்டிஸை பார்க்க முடியுமா? அதாவது இந்த ஐ நடக்க போகிற விஷயத்த சில நிமிஷத்துக்கு முன்னாடியோ, சில வாரத்துக்கு முன்னாடியோ, சில மாதத்துக்கு முன்னாடியோ பொருட்டோக்கு காட்டிடுமா? இதனால் ஒரு சுச்சுவேஷனோட பாசிபிலிட்டிஸையும் பொருட்டோவால் பார்த்துட முடியுமா? அவங்களோட ஃபேட்டையும் பொருட்டோவால் தெரிஞ்சுக்க முடியுமா? இதை வச்சு பேட்டலில் ஓப்பனிங் எல்லாத்தையும் பொருட்டோவால் பார்க்க முடியுமா? எல்லா பேட்டலையும் இதனால் இவரால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இது பிளெஸ்ஸிங் தானே, எப்படி கர்ஸாக மாறும்னு நீங்கள் கேட்பீங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இந்த ஐயை பொருட்டோ ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா அவரால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபேட், ஃப்யூச்சர்னு எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க எப்போ சாவாங்கன்னு முதற்கொண்டு பொருட்டோவால் பார்க்க முடியுமா? இதனால தான் பொருட்டோ ஜோகனை அவேக் பண்ண அப்புறம் கூட இந்த ஐயை க்ளோஸ்டாகவே வச்சுருக்காரு. ஒருவேளை இவர் இந்த ஐயை ஓப்பன் பண்ணால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஃபேட்டை இவர் பார்த்துருவார். அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க எப்போ சாவாங்கன்னு பொருட்டோக்கு தெரிஞ்சிடும். இதனால தான் இந்த ஐயை பொருட்டோ க்ளோஸ்டாக வச்சுருக்காருன்னு சொல்லப்படுது. இதை ப்ரூவ் பண்ணுற விதமாக ஒரு சீனை பொருட்டோவில் வச்சுருக்காங்க. பொருட்டோ அண்ட் கவாக்கியோட ஃபைனல் ஃபைட் அப்போது முதல்ல பொருட்டோ இதுதான் பாசிபிள் அவுட்கம்மா, இதை உன்னால் மாற்றிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கவாக்கி கிட்ட கேட்பாரு. அதுக்கு கவாக்கி தட்ஸ் ரைட், திஸ் இஸ் த பாசிபிள் அவுட்கம், அதாவது என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லுவார். அப்புறம் ஷினோபியோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு கவாக்கி சொல்லுவார். இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்பொழுது கூட பொருட்டோ அவரோட ஐயை க்ளோஸ்டாக தான் வச்சுருப்பார். ஆனால் கவாக்கியோடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பொருட்டோ முதல்ல அவரோட ஜோகனை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐம் ஸ்டில் அ ஷினோபின்னு சொல்லுவார். இதுக்கான மீனிங் என்னென்னா, இன்னும் கூட கவாக்கி கொண்டு வர நினைக்கிற ஃப்யூச்சரை என்னால் தடுக்க முடியும், விக்டரி தனக்கு தாங்கிறத குறிக்கிற விதமாக தான் ஐம் ஸ்டில் அ ஷினோபின்னு பொருட்டோ சொல்லுவார். இது மூலயமா அவரோட ஐயை யூஸ் பண்ணி அங்கே ஒரு பாசிபிலிட்டியை பொருட்டோ பார்த்துட்டாரு. ஸோ பொருட்டோ அவரோட ஐயை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும். ஆனால் இது வெறும் தியரி தான். ஃப்யூச்சரில் தான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும். ஃப்யூச்சர்னு சொல்கிறத விட கிளைமேக்ஸில் தான் இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியும். இப்படி இந்த எனிமிஸோட எல்லா பவர்ஸ், வீக்னஸை இந்த ஐ சொல்லிடுது. எனிமிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஐ யூஸருக்கு பல எபிலிட்டிஸை கொடுக்குது. இதை வச்சுருக்கிறதால பொருட்டோ ஃபைட் பண்ணுற எனிமீஸ்க்கு இது கண்டிப்பாக ஒரு ட்ரபிள்சம் ஐயாக தான் இருக்கும். இதனால தான் இதை ட்ரபிள்சம் ஐன்னு சொல்கிறாங்க. கடைசியாக இது எப்போ அவேக் ஆகுங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். பொதுவாக ஒரு ஷிஞ்சுட்ஸோ ஒரு யூஸருக்கு அவங்களோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் அவேக் ஆகும். கோஜிக்கு அவரோட 10 டைரக்ஷன்ஸ் எபிலிட்டி நியர் டெத் அப்போ தான் கிடச்சிருக்கும். கவாக்கிக்கும் இந்த கோக்குகன் நியர் டெத் அப்போ தான் அவேக் ஆகியிருக்கும். இதே மாதிரி பொருட்டோக்கும் அவேக் ஆகும்னு நம்ம நினச்சா இந்த ஐ எப்போவோ அவேக் ஆகி இருக்கணும். ஏன்னா பொருட்டோ ஆல்ரெடி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிட்டாரு. பட் இது இன்னும் அவேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் மொமுஷிக்கியாக இருக்கலாம். இவர் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை பண்ணி பொருட்டோ ஜோகன் ஆக்டிவேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். பட் இப்போது பொருட்டோவும் மொமுஷிக்கியும் ஒரு டீல் போட்டு இருக்கிறதால மொமுஷிக்கி அந்த பவர் அப்ஸை அன்லீஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்து பொருட்டோ ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணும்பொழுது அவருக்கு இந்த ஜோகன் அவேக் ஆகிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோகுகனோட பேஸ் எபிலிட்டி மட்டும்தான் இப்போ வரைக்கும் ரிவீல் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இந்த பேஸ் எபிலிட்டியில் இந்த கோகுகனுக்கு என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். இந்த கோகுகன் யூஸருக்கு ஏகப்பட்ட எபிலிட்டிஸை அள்ளி அள்ளி கொடுக்குது. அதில் முதல்ல சாக்ரா விஷன். இந்த எபிலிட்டி மூலமாக யூசர்ஸால் எனிமீஸோட சாக்ரா பாத்வேஸ், சாக்ரா ஃப்ளோ, சாக்ரா நெட்வொர்க்குன்னு எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட சாக்ராவை மட்டுமே சென்ஸ் பண்ணி அது யாரோடதுன்னு கோகுகன் யூசருக்கு சொல்லுமா. இந்த சாக்ராவை வச்சு எனிமீஸை ட்ராக் கூட பண்ணலாமா. இதனால் யாருமே கோகுகன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது.
இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷனை கூட இந்த கோகுகனால் பார்க்க முடியும். இப்படி ஆல்மோஸ்ட் பியாக்குகனுக்கு இருக்கிற எல்லா எபிலிட்டியும் இதுக்கு இருக்குது. பட் இது கொடுக்குற எபிலிட்டிஸ் பேட்டில் ஓரியன்டாக இருக்கும். அடுத்து சாக்ரா காப்பி ரெக்கக்னிஷன். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிலிட்டி. கவாக்கியால் இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரு ஜுட்ஸுவை காப்பி அடிக்க முடியுமா? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு எனிமி சாக்ரா பேஸ்ட் அட்டாக்கை கவாக்கி மேலே பண்ணும்போது அந்த சாக்ராவை கவாக்கியுடைய கோக்குகன் ரெகக்னைஸ் பண்ணி வச்சுக்குமா. அதுக்கப்புறம் அதே மூவை கவாக்கியால் காப்பி அடிக்க முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த ஜுட்ஸுவை கவாக்கி பார்த்தாலே போதுமா? அந்த ஜுட்ஸுவை அப்படியே இவரால் காப்பி அடிக்க முடியுமா? இந்த டுஜுட்ஸு மட்டும் ககாஷி கிட்ட இருந்திருந்தா அவர் 1000 என்ன 10,000 ஜுட்ஸுஸை கூட காப்பி அடிச்சிருப்பாரு. இதே மாதிரி கோகுகன் கிட்ட இன்னொரு எபிலிட்டியும் இருக்குது. அதுதான் பர்ஃபெக்ட் ஜுட்ஸு காப்பி. இந்த எபிலிட்டி மூலமாக கோகுகன்னால் ஈஸியாக நிஞ்சுட்ஸு, ஷேப் மேனிப்புலேஷன், நேச்சர் மேனிப்புலேஷன், கெகெகென்காய் மேனிப்புலேஷனை பண்ண முடியும். ஒன்றுமே புரியலைன்னு கேட்குறவங்களுக்காக தெளிவாக சொல்கிறேன். ஆக்ரோமோ உருவாக்குனதுல இருந்து நருட்டோ உருவாக்குன வரைக்கும் எந்த ஜுட்ஸுவாக இருந்தாலும் அதை ஈஸியாக கவாக்கியால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த ஜுட்ஸுவை இவர் பார்த்தா போதும். அடுத்து சாக்ரா நேச்சர். இதை யூஸ் பண்ணி கவாக்கியால் எந்த நேச்சரை வேணால் யூஸ் பண்ண முடியும். ஈவன் உட்ஸ்டைலை கூட இந்த எபிலிட்டி காப்பி அடித்து யூஸ் பண்ண வைக்குமா. அடுத்து ஷேப் மேனிப்புலேஷன். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ஷேப்பில் வேணால் எந்த ஆப்ஜெக்ட்ஸை வேணாலும் மேனிப்புலேஷன் பண்ண முடியும். இதை முக்கியமாக பேட்டிலுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில கெகெகென்காயோட எபிலிட்டிஸையும் இந்த ஜுட்ஸு காப்பி எபிலிட்டி யூஸ் பண்ண அலோவ் பண்ணுமா. இது எதுக்குமே எந்த ஒரு ஹேண்ட் சைன்ஸும் தேவைப்படாது. ஜஸ்ட் அந்த ஒரு தாட்ஸ் இருந்தாலே போதுமாம். இது எல்லாத்தையும் இந்த கோகுகனால் பண்ண முடியுமா. இதெல்லாம் கேட்க ஷேரிங்கன் பண்ணக்கூடிய வேலைகள் மாதிரி தெரியலாம். பட் இது ஷேரிங்கனை விட பெட்டராகவே பண்ணுது. இப்படி ஒரு ஓவர் பவர்டான எபிலிட்டியை இந்த கோகுகன் வச்சிருக்கு. ஆனால் கவாக்கி இது எதையுமே யூஸ் பண்ணாமல் இப்போ வரைக்கும் டம்மியாக இந்த கோகுகனை வச்சுருக்காரு. மேபி ஃப்யூச்சரில் இதை அவர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன எபிலிட்டிலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இந்த கோகுகன் யூசர்ஸை அப்படியே பண்ண வைக்காதாம். இதை பர்ஃபெக்ட் சாக்ரா கண்ட்ரோலோட ஒட்சுசுக்கி எஃபிஷியன்சிக்கு இந்த கோகுகன் யூஸ் பண்ண வைக்குமா. இதுதான் அதோட அடுத்த பவர் அப்ஸாக இருக்குது. இதோட நேம் அடாப்டிவ் பவர் ஸ்கேலிங். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த எபிலிட்டியை அடாப்ட் பண்ணி ஒட்சுசுக்கி ஈக்குவலுக்கு பவர்ஸை ஸ்கேல் பண்ணுமா. இதனால் இவங்க காப்பி பண்ணுற எல்லா ஜுட்ஸுவையும் எபிக் வெர்ஷனில் கோகுகன் யூஸரால் யூஸ் பண்ண முடியுமா. அடுத்து நாலேஜ் அப்சார்ப்ஷன். இந்த ஒரு எபிலிட்டி கவாக்கி கிட்ட இருக்கான்னு தெரியல. பட் இதுவும் கோகுகன் கிட்ட இருக்கலாம்னு சொல்லப்படுற ஒரு எபிலிட்டி தான். அதாவது இஷிக்கி நான் உன்னை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். இதனால் இந்த கோகுகன் ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணியோ இல்லை ட்ரூத் டெல்லிங் மாதிரியான எபிலிட்டிஸை வச்சு எனிமிஸை அவங்க வாயாலேயே எல்லா டேட்டாஸையும் சொல்ல வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த எபிலிட்டி இந்த கோகுகனில் இருக்கான்னு கன்ஃபார்மாக தெரியலை. பட் இது இருந்தால் கவாக்கியால் ஈஸியாக ஷினோபி ஹிஸ்ட்ரிஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இதை யூஸ் பண்ணி இவர் ஷினோபி வேர்ல்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேபி இவர் ஷினோபி வேர்ல்டை அழிச்சதுக்கு காரணமும் இந்த ஒரு எபிலிட்டியாக இருக்கலாம். அடுத்த எபிலிட்டி ப்ரெடிக்ஷன். இது ரியல் டைமில் கோகுகன் யூசர்ஸை செம மான்ஸ்டராக மாற்றிடும். இந்த எபிலிட்டியால் ஒரு எனிமி எந்த பேட்டர்னில் ஃபைட் பண்ணாலும் அதுக்கு அடாப்ட் ஆக முடியும். கெஞ்சிட்ஸு, டைஜிட்ஸுன்னு எதில் ஃபைட் பண்ணாலும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இந்த ஐ அதுக்கு அடாப்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐயால் ஈஸியாக எனிமிஸோட வீக்னஸை கண்டுபிடிக்க முடியுமா. எங்கே ஃப்ளாஸ் இருக்கோ அதை நோட் பண்ணி எனிமிஸை பர்ஃபெக்டாக அங்கே அட்டாக் பண்ண முடியுமா. அது மட்டும் இல்லாமல் எனிமிஸோட அட்டாக்ஸுக்கு கவுண்டர்ஸை கூட இது கண்டுபிடிச்சி தருமா. ஆல்மோஸ்ட் இது ஒரு என்ஹான்ஸ்டு ஷேரிங்கன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைகோகுட்டன் சுகுனா இக்கோனாவால் ஷ்ரிங்க் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரியும். பட் உங்களுக்கு தெரியாத ஒரு எபிலிட்டி இதுகிட்ட இருக்குது. இந்த டைகோகுட்டனை காட் ஆஃப் லக்னு சொல்லப்படுற புத்திசம் டைட்டி கிட்ட இருந்து தான் இக்கிமோட்டோ இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காரு. இது மூலமாக இந்த எபிலிட்டி எப்போவுமே யூஸருக்கு லக்கு கொடுக்கும்னு சொல்லப்படுது.
இதனால தான் இஷிக்கி அடுத்தடுத்த பேட்டில் வின் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப ஓவராக இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் லக்கே இருக்காது. இதனால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரலாம். இப்படி ஒரு பிரச்சனை வந்து தான் இஷிக்கி இறந்துருப்பாருன்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. பட் இது உண்மையா இல்லையான்னு ஃப்யூச்சரில் தான் தெரியும். அடுத்து சூக்குனைகோனா, இது ஷ்ரிங்கிங் எபிலிட்டியை கொடுக்குது. இதை யூஸ் பண்ணி யூசர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸையும் ஷ்ரிங்க் பண்ணலாம், தன்னைத்தானே கூட ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். பேட்டிலில் இது கவாக்கிக்கு செம்ம அட்வான்டேஜாக இருக்கும். இது இல்லாமல் பிளாக் கியூப்ஸை சமன் பண்ணுறது, சாக்ரா ராட்ஸை சமன் பண்ணுறது மாதிரியான பல எபிலிட்டிஸ் இதுக்கு இருக்குது. இது அஃபென்ஸ், டிஃபென்ஸ், ஐ எபிலிட்டி, காம்பேக்டபிலிட்டின்னு எல்லா கேட்டகரியிலையும் பவர்ஸை அள்ளி அள்ளி கொடுக்குது. இதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு வீக்னஸும் இல்லை. சரி, இவ்வளோ நேரமும் கவாக்கியுடைய ஐயோட பேசிக் பவர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஐக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன பவர்ஸ் கிடைக்கும் அண்ட் ஏன் இது ஷினோபி வேர்ல்டுக்கே த்ரெட்டாக இருக்கும்னு பார்ப்போம். கவாக்கியுடைய ஐயான கோகுகனுக்கு ஆல்ரெடி சூப்பர் ஓவர் பவர்டு எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறத இப்போது பார்த்துருப்போம். பட் ஃப்யூச்சரில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத பல எபிலிட்டி இதுக்கு கிடைக்கலாம். அதில் ஒன்று தான் டெலிகைனசிஸ். இதை யூஸ் பண்ணி கவாக்கியால் அவரோட மைண்ட் கண்ட்ரோல் மூலமாகவே ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ண முடியும். பொருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட இன்ட்ரோலையே கவாக்கி இந்த மாதிரி ஒரு எபிலிட்டியை யூஸ் பண்ணதா டீஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் இந்த டெலிகைனசிஸ் எபிலிட்டி கவாக்கிக்கு கிடைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் கிடைச்சிட்டா பொருட்டோவை தாண்டி யாரும் கவாக்கியை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்படி யாராச்சும் வந்தால் கவாக்கி அவங்கள ஈஸியாக தூக்கி வீசிடுவார். இதுக்கப்புறம் சாக்ரா அப்சார்ப்ஷன், இந்த எபிலிட்டி கூட கவாக்கிக்கு கிடைக்கலாம். இது ஆவரேஜ் ஒட்சுசுகிஸ் யூஸ் பண்ணுற எபிலிட்டி மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஏர்த்தோட சாக்ராவையே அப்சார்ப் பண்ணக்கூடிய எபிலிட்டி இது மூலமாக கவாக்கிக்கு கிடைக்கலாம். இது கிடைச்சா கவாக்கி டயர்டே ஆகாமல் வருஷ கணக்கில் சண்டை போடுவார். ஏன்னா அவருக்கு சாக்ராங்கிறது காலியே ஆகாது. அடுத்து டைமென்ஷன் ஷிஃப்டிங். ஆல்ரெடி கவாக்கி பொருட்டோக்குன்னு தனித்தனியாக டைமென்ஷன் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கவாக்கிக்கு கிடைக்க போகிற இந்த எபிலிட்டி மூலமாக அந்த டைமென்ஷனையே அப்படியே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய பவர்ஸ் அவருக்கு கிடைக்கும். ஒருவேளை இவருக்கு மல்டிபிள் டைமென்ஷன் ஆக்சஸ் கிடைக்கலாம். அதை கூட இவர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கிட்டத்தட்ட காகுயா நருட்டோவில் பண்ண மாதிரி. அடுத்து ஜுட்ஸு நலிஃபிகேஷன் ஃபீல்டு. இது மூலமாக நிஞ்சுட்ஸு டொஜுட்ஸுன்னு எதுவுமே ஒர்க் ஆகாத ஒரு ஃபீல்டை கவாக்கியால் க்ரியேட் பண்ண முடியும். பொருட்டோ பிகினிங்கில் இந்த ஒரு சீரீஸில் டைஜுட்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. இதனால தான் பேரியன் மோட் நருட்டோ ஃபைட்டில் கூட அதிகமாக டைஜுட்ஸுவில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இந்த ஃபீல்டை கவாக்கி பண்ணால் கவாக்கி பொருட்டோக்கான ஃபைனல் ஃபைட்டுமே டைஜுட்ஸுவில் மட்டும்தான் நடக்கும். நிஞ்சுட்ஸு அதில் யூஸ் பண்ணப்படாது. இதனால் டைஜுட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த பவர்ஸ் பொருட்டோ கவாக்கின்னு ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான பவர்அப்ஸ் கவாக்கிக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. அதுதான் பீஸ்ட் சம்மனிங் ஆர் அவதார் சம்மனிங். நருட்டோ சீரீஸில் இந்த சூசனோங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபேன்ஸ்க்கு மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும். இதே மாதிரி ஒட்சுசுகி வேர்ஷன் ஆஃப் ஜெயிண்ட் அவட்டாரையோ இல்லைனா ஒட்சுசுகி பீஸ்டையோ சமன் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஒன்று கவாக்கி இல்லைனா பொருட்டோன்னு யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கலாம். ஃப்யூச்சரில் பொருட்டோ கவாக்கி யூனிவர்சல் லெவல் ஃபைட்ஸை பண்ண போகிறாங்க. அந்த டைமில் இந்த ஜெயிண்ட் அவட்டார் இவங்களுக்கு இருந்தால் அது பார்க்க நல்லாயிருக்கும். இது சூசனோ மாதிரி ஜெயிண்ட் அவட்டாரா இல்லாமல் டிராகன் பாலில் கோகு எப்படி அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டில் அவரோட ஜெய்ஜான்டிக் வேர்ஷனை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி கூட கவாக்கி அண்ட் பொருட்டோ பண்ணலாம். இப்படி பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பவர் அப்ஸ் ஃப்யூச்சரில் கிடைக்குமா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக கில்லர் அவேக்கனிங் மோட். இது கண்டிப்பாக பொருட்டோ அண்ட் கவாக்கிக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக கவாக்கிக்கு ஹான்ஸ், சாக்ரா கிளாக் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். இது எல்லாமே கிடைச்சி ஒரு ஒட்சுசுகி லெவல் அப்பியரன்ஸ் கவாக்கிக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கவாக்கிக்கு கிடைச்சா பொருட்டோக்கும் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது கோகுகன் எபிலிட்டியில் வருமா இல்லைனா காமா எபிலிட்டியில் வருமாங்கிறது தான் டவுட். இப்படி இவ்வளோ பவர் அப்ஸ் கவாக்கியோட இந்த ஒரு ஐ மட்டும் கொடுக்கறதால தான் இது ரொம்ப பெரிய த்ரெட்டாக பார்க்கப்படுது. நான் சும்மா ஒரு பேச்சுக்காகலாம் இதை சொல்லலை. கவாக்கி இந்த எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி லிட்ரலாக ஷினோபி வேர்ல்டையே அழிச்சிட்டாரு. இதை தான் இன்ட்ரோலையே நமக்கு சொல்லியிருப்பாங்க.
அப்போ இது ஷினோபி வேர்ல்டுக்கே பெரிய த்ரெட்டாக இருக்குதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த 2 டொஜுட்ஸுல எது சுப்பீரியர்னு பார்ப்போம். கவாக்கியுடைய கோகுகன் பற்றி சொல்கிறப்போ இதுக்கு ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருக்கிறத உங்களால் நோட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா ஓரளவுக்காச்சு இந்த கோகுகன்னை சீரீஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பட் அப்படியே இந்த ஜோகனுக்கு வந்தால் இன்ன வரைக்கும் இது சரியாக எக்ஸ்ப்ளோர் செய்யப்படாத ஒரு டொஜுட்ஸுவாக தான் இருக்குது. இதனால் இப்போதைக்கு கோகுகன் தான் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சீரீஸோட எண்டிங்லையும் கோகுகன் தான் பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் அது டவுட் தான். ஏன்னா மதர் ஆஃப் ஆல் டொஜுட்ஸு ட்ரபிள்சம் ஐன்னுலாம் ஜோகனுக்கு தான் ஹைப் கொடுக்கப்பட்டிருக்கு, கோகுகனுக்கு இல்லை. அதனால் இப்போ வேணால் இந்த கோகுகன் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் ஜோகன் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோகுகன், ஜோகன் இது ரெண்டுத்தில் எது பவர்ஃபுல்லுங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.